எலெக்ஷன் வருது, வருகிற ஏப்ரல் 23. ஆகையினால பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்படுகிறது, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள், நல்ல ராஜாக்கள் எழும்படியா ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஓட்டுக்கு நோட்டு வாங்கி நாட்டை விற்று உங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை சேர்த்துக்காதீங்க, சரிங்களா? உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு காசு ஏதாவது வாங்கிட்டு சேர்த்து வச்சிடலாம் அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்படி யாராவது கிட்ட வந்தாங்கன்னா தயவுசெய்து சொல்லிடுங்க, நாங்கள் கிறிஸ்துவர்கள், நாங்கள் காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துடுங்க. ஜெபம் பண்ணுங்க, யாருக்கு ஓட்டு போடணும், யார் நம் தேசத்துக்கு வரணும். ஜெபிக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை, நம்ம கடமை. காசு தராங்க, அந்த கட்சியில் காசு தராங்க, இந்த கட்சியில் காசு தராங்க, நம்ம வாங்கி வச்சுட்டு யாருக்காக ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருப்பீங்கன்னு சொன்னால் இனி அப்படி இருக்காதீங்க. யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000க்கு 2000க்கு 3000க்கு ஆசைப்பட்டு தெய்வீக ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. இது என்னுடைய ஆலோசனை. நம் தேசம் நமக்கு ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்த தேசத்திற்காக நன்றி சொல்லி அந்த தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ராஜாக்களை ஏற்படுத்துவது தேவனுடைய சித்தம். கிறிஸ்துவர்கள் ஆகிய இந்த உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஓட்டுக்காக காசு வாங்கி உங்க ஓட்டை வித்து, தேசத்தை வித்து சாபத்தை தேடிக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக யார் வர வேண்டும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தோடு கூட செயல்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் நிமித்தம் தேசத்தை ஆசீர்வதிப்பார். May God bless you.